இன்றைய தலைப்பில் குரு என்பவர் யார், குருவை நாம் தேடுவது சரியா, உருவமுள்ள குருவை நாம் தேடுவது சரியா, அவருக்கு பணிவிடைகள் செய்வது சரியா என்று கேட்டிருக்காங்க. அதாவது திருமூலரின் திருமந்திரம் ரொம்ப அழகா குருவை பற்றி சொல்லியிருக்கிறார். தெளிவு குருமேனி காண்டல், தெளிவு குரு மொழி செப்பல், தெளிவு குரு மேனி கேட்டல். ஸோ அந்த குருவுக்கு தான் நீங்கள் பிரியாமல் இருந்து பணிவிடை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவு குரு மேனி காண்டல் அப்படின்னா உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குருன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற பட்டை கொட்டை தலப்பா மாலை இப்படி பல ஐட்டங்களோட ஒரு சிம்பலை வைத்து கொண்டு காட்டிகிட்டு இருக்கிற மக்களை போய் உட்காந்துக்கின்னு காலமிக்கி விட்டுக்கின்னு அவங்க சொல்லுகின்ற வேலைகளை செய்து கொண்டு தன்னிடம் இருக்கும் பொருட்களை எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது குரு என்று சொல்லிக்கொண்டு திரிபவர்களுக்கு கோடான கோடி பாவம் சேரும். அவர்கள் இதையெல்லாம் திருப்பி அனுபவிக்க வேண்டி இருக்கும். சரிங்களா? தன்னுடைய அந்த ஏமாற்று குணத்திற்கு அவர்கள் பிரதிபலனாக அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மனிதர்கள் அவர் தண்டனை கொடுக்கலன்னா கூட இறைவன் கட்டாயம் நின்று அவர்களை தண்டிப்பார். அப்போது குரு என்பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவாக இருக்கின்ற ஒன்று தான் குருவாக இருக்கின்றது. அந்த தெளிவுன்னா என்னன்னு கேட்டுக்கங்க. மறுபடியும் அந்த தெளிவு பற்றியே நான் சொல்கிறேன். இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட் லைட். அது ஒரு தெளிவான இடம். அப்போ வேற எங்கேயோ இருக்குது அது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போது எனக்கும் இந்த படம் பிடித்து கொண்டிருக்கின்ற செல்ஃபோனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த இடைவெளியில் தெள்ளத் தெளிவாக இருப்பதனால் மட்டுமே அந்த ஃபோன் என்னை அது வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த தெள்ளத் தெளிவாக இருக்கின்ற அந்த ஒன்றுதான் இறைநிலையாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது முதல்ல நீங்கள் பார்க்கறது யாரை? முதல்ல யாருடைய பேசுகிறீங்க? முதல்ல அந்த ஒளியை எங்கிருந்து கேட்குறீங்க அப்படின்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உங்கள் கருவிழிக்கு எக்ஸாக்ட் நெக்ஸ்டாக இருக்கிறது இந்த தெளிவு தான். அப்போ நீங்கள் எதை பார்த்துட்ருக்கீங்க எந்நேரமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெளிவை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் குருவாகிய இறைநிலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரியா? அப்போது யார் கூட முதல்ல பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தெளிவோடு தான் முதல்ல அந்த வார்த்தைகள் போய் சேருது. நீங்கள் பேசிய வார்த்தைகள் எங்கே போகுது? முதல்ல தெளிவில் தான் போகுது. நீங்கள் கேட்கின்ற கேள்வி, அதாவது காதில் கேட்கின்ற
அந்த சத்தங்கள் எல்லாம் எங்கேருந்து வருது? இந்த தெளிவிலிருந்து தான் வருது. புரியுதுங்களா? அப்போது இந்த குருவாக இருப்பவர் இந்த தெளிவாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெளிவாக இருக்கின்ற இடத்தில் எப்பொழுதுமே அங்கே ஒரு மௌனம் மட்டுமே, அமைதி மட்டுமே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அமைதியாக இருக்கிற இடத்துல எல்லாமே குரு இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி ரெசிப்ரோக்கலாக புரிஞ்சுக்க. அப்போது குருவை நாம் அடையணுன்னா நீங்கள் வெளியே போய் எங்கேயுமே தேடிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கின்ற உங்கள் இடத்துல இருக்கின்ற அந்த அமைதியை பிடித்து கொண்டால் உங்களுடைய குருவை அடைந்து விடலாம். சரியா? ஸோ இந்த நுணுக்கமான கருத்தை நல்லா மேலும் மேலும் அசை போட்டு புரிஞ்சுக்குங்க. சர்வசாதாரணமாக அதை சொல்லிட்டோம், ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உங்ககிட்ட உங்கள் பக்கத்துலேயே உங்ககிட்டயே இருக்கின்ற அந்த அமைதியை பிடிப்பது அவ்வளவு சுலபமல்ல. உங்களை சுற்றி எழுந்து கொண்டு இருக்கின்ற சத்தங்கள் நிறைய போயிட்டு இருக்கோம். உங்கள் காக்கா கத்துது, இப்போ நான் கத்திக்கிட்டு இருக்கேன், இப்போ பக்கத்தில் ஏதோ சத்தங்கள் போட்டுட்ருக்கு. ஆனால் அந்த சத்தங்களுக்கு இடையேயும் எப்பொழுதும் ஒரு நிரந்தர அமைதி இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த நிரந்தர அமைதி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் எப்பொழுதும் இந்த இறைநிலை இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போது அந்த சத்தங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு அந்த நிரந்தரமான அமைதியை யார் ஒருவனால் நிரந்தரமாக தொடர்பு கொள்ள முடியுதோ அவங்க எப்பயுமே குரு கூட தான் இருக்கிறாங்க, அந்த தெளிவென்ற ஒன்று கூட தான் இருக்கிறாங்க, அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். அதனால் மக்களே, குரு குரு என்று வெளியில் இருக்கின்ற ஏதோ ஒரு உருவத்தை நாடி செல்லாதீர்கள். குரு உங்கள் அருகிலேயே இருக்கின்றார், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.